இருந்தது என்பதையும் இதுல இருந்து அல்லாஹ் சொல்லி காட்டலாம். இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது இது 27-44 வருது. அல்லாஹ் நமக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கையை தந்தா, பணம் காசுல தந்தா, நல்ல சொகுசான முறையில அந்த வீடு வாசல் அமைத்துக் கொள்வது குற்றம் கிடையாது. ஒரு சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான, ஒரு நபிக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கான். இதெல்லாம் இறைவனை மறக்கக்கூடிய இறைவனை இருக்கணும். சுலைமான் நபி மாதிரி இருக்கணும். என்னை சோதிகளுக்கு எல்லாம் தந்திருக்கிறான், நான் இதெல்லாம் செஞ்சால் அவனுக்குரிய கடமைகளை இந்த சொகுசுகள்னால என்னுடைய வணக்க வழிபாடுகள் விற்க மாட்டேன். நல்ல சொகுசா உள்ள நல்ல கார் இருக்கா, நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். 20 லட்சம் இல்லாம கார்ல போகணும்னு கேட்கக்கூடாது. இல்ல குடிசையில வாழாம நீங்க பங்களாவில் வாழ்றேன்னு கேட்கக்கூடாது. பங்களாவிலையும் வாழலாம். அல்லாஹ் வந்தான்னு செய்யலாம், அதன் மன கூட கட்டிக்கிட்டு வாழலாம். ஹலாலான முறையில சம்பாதிக்கணும். அதுக்கு கொடுக்க வேண்டிய ஜக்காத்துகளை முறையாக கொடுக்க வேண்டும். மக்களுக்கு செய்ய கடமைகளை ஒழுங்கா செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு செய்யற கடமையை ஒழுங்கா செஞ்சுட்டோம்னு சொன்னா எப்படிப்பட்ட செழிப்பான வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்வதும் குற்றம் கிடையாது. எவ்வளவு பல பள்ளம் வச்சுக்கிறான், தரைய சோற கீழே சோட்டை போட்டு திங்கலாங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் இறையச்சம் உள்ள செயலான்னு கேட்கக்கூடாது. இறையச்சம் உள்ள செயலா இல்லாட்டி சுலைமான் நபிக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுத்திருக்க மாட்டான். அப்ப அந்த அரண்மனையுடைய அந்த வர்ணனையை எல்லாம் பார்க்கும்போது அப்படி சொல்றான், அம்மா ஹசிபத்து முடித்தான். அந்த தரையை அந்த அம்மா பார்த்த பொழுது அது என்னமோ தண்ணீர் கிடப்பதாக அதை நினைத்து கசகத்தான் சாக்கையா தன்னுடைய கரண்டியை விட்டு ஆடையை தூக்கிக் கொண்டு நடந்து வந்தது. ஆனால் உண்மையில என்னன்னு கேட்டா, இன்னொரு சருகும் மர்றதும் கவாரி, அது பளிங்காலான பளபளப்பான தரைதானே தவிர அது தண்ணீர் ஒன்றும் கிடையாது என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். நான் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுவும் இந்த சம்பவத்திலும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது சுலைமான் நபிக்கு கொடுத்த இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டா, அவருடைய இதுல காற்று எல்லாம் வசப்படுத்தி கொடுத்துருந்தான். அவருக்கு காற்று இருக்குல்ல, காற்று ஒரு இடத்துல பஞ்சமா இருக்கு, மழை பெய்யணும். மழை பெய்யணும்னா கண்டிப்பா காற்று வேணும். காற்று தான் மேகங்களை ஓட்டி வருது. மேகத்தை உயர்ந்து தண்ணீரை உறிஞ்சு கொண்டு போய் மேகத்தில் சேமித்து வைத்துக் கொள்வது மழை வரும். ஆனால் அது எங்க பெய்யணும் என்பதற்கு தீர்மானிக்கிறது காற்றுக்கு தான் இருக்கு. சென்னையில உறிஞ்சின தண்ணியெல்லாம் மேல வச்சுக்கிட்டு அதை கொண்டு மாவட்டத்தில் கொண்டு போய் விடுறோம். நம்ம ஊர்ல ஏற்றுக்கு தண்ணி போறான், தண்ணி பூரா மெட்ராஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு போய் எங்க கட்டிட்டு போயிருங்க, கும்பகோணத்துல மாவட்டத்தில் கொண்டு எடுத்துட்டு போயிடும். அப்ப அதுக்கு என்ன காரணம்? காற்று தான் காரணம். இந்த காற்றுகள் மழை மேகத்தை ஓட்டி சென்று அதை தேவையான இடத்துல பொழி வைக்கு. இவருக்கு எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, இவருக்கு செழிப்பான ஒரு ஆட்சியை கொடுப்பதற்காக வேண்டி காற்றை இவருக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அதனால என்ன செய்வாருன்னா, எங்க வறட்சி இருக்கு, வறட்சிக்கு கம்பெனி வந்துச்சுன்னா ஒரு அரசாங்கம் தண்ணியை தொட்டி திறக்கணும், தண்ணி தாங்கி திறக்கணும், குடிநீர் திட்டம் அமல்படுத்தணும், அந்த வரைக்கும் அவருக்கு கிடையாது. எங்க வறட்சியா இருக்கிறோ அந்த நேரத்தை எடுத்து நான் கொண்டு விடும், அது விழுந்துடும். இப்படியான உரிமை எல்லாம் கொடுத்தோம் இறைத்துறை என்பதற்காக வேண்டி அந்த காற்றையும் அவருக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். 21வது அத்தியாயத்தில் 81வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சுலைமான ரீஹ, சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். தஜ்ரீபி அம்ரிஹி, அவரது கட்டளைப்படி அது ஓடும். வசப்படுத்தி கொடுத்தோம் சொன்னா நமக்கும் அல்ல காற்றை வசப்படுத்தி வந்திருக்கலாம். சுவாசிக்க முடியாது இல்லையா, அப்படி சுவாசிக்க முடியாமல் ஆட்சி என்ன இருக்குது, செத்து போயிருக்கும். அப்ப நமக்கும் காற்றை எல்லாம் வசப்படுத்தி வந்திருக்கிறான். சுவாசிக்கிற அளவுக்கு மட்டும் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தா சொல்லி கேட்கிற அளவுக்கு அவர் சொன்னதை கேட்கும். அப்ப காற்றை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தான் அப்படின்னு 21 இருக்கு. 34:12 எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு சுலைமான ரீஹ, சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் என்று எல்லாம் சொல்லி காட்டுறான். 40வது அத்தியாயம் 36வது வசனத்திலையும் கூட அவருக்கு காற்றை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். தஜ்ரீபி அம்ரிஹி, அவரது கட்டளைப்படி அது செல்லும் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அப்ப சுலைமான் நபிக்கு கொடுத்த இன்னொரு ஆற்றல் சிறப்பு என்னன்னு கேட்டா, காற்று அல்லாஹ் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்து, காற்று அவர் சொல்றத கேட்கும். அந்த மாதிரி இப்ப நமக்கு காற்று வசப்பட்டுட்டான்னு நீங்க ஒரு புழுதி போயில விட்டு அமைக்க காலி நிற்பாங்கல்ல, இப்படி வருதுன்னு ஒரு புழுதி போயில அடிச்சு பரட்டி விட சொன்னோம்னு சொன்னா அதோட எந்த பீரங்கி ராணுவம் அணு ஆயுதம் என்னத்துக்கு ஆகுறதுன்னா கண்ணுக்கு என்ன பண்றதுன்னா அந்த மாதிரி ஆக்கிருப்பாங்க இல்லையா. இப்படியான சில காரியங்கள் காற்று முறை யூஸ் ஆகும். அந்த காற்றை அல்லாஹ் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்ததாக சொல்லி காட்டுறான். அது போல இந்த காற்றை கூட எப்படி வசப்படுத்தி கொடுத்தான்னு கேட்டா, அதனுடைய வேகத்தையும் நல்லா சொல்லி காட்டான். சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். உதுஹா ஷஹ்ருன் வரவாஹுஹா ஷஹ்ருன், அந்த காற்று போறதுக்கு ஒரு மாதம், திருப்பி வாரதுக்கு ஒரு மாதம் எல்லாம் சொல்றோம். அந்த காற்றுடைய வேகம் எவ்வளவு கேட்டா, இங்க அடிக்கிற மீன் அடிக்கிற காற்று இருக்கிற இப்படி போய் திருப்பி வருவதற்கு மொத்தம் 2 மாசம் ஆயிரும் அப்படின்னு நல்லா சொல்றோம்.
அப்ப காற்றை பொறுத்த வரைக்கும் இப்படி போயிட்டு திருப்பி வர்றதில்லை. இப்படி போன காற்று சுத்திக்கிட்டு தான் வருது. இந்த காற்று இருக்கிறது இப்படி போனுச்சுன்னா அப்படியே போய் சுத்திக்கிட்டு வரும். அந்த பூமி உருண்டைங்கிற கருத்தை முளைக்கிறோம். அந்த காற்றை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பயணம் வந்து போறது ஒரு மாதம், திருப்பி வாரது ஒரு மாதம் என்று சொல்லி இந்த பூமி உருண்டை வடிவமாக இருக்கிறது என்ற கருத்தையும் அதற்குள்ள வைத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது வந்து காற்றுக்குன்னு ஒரு சராசரியான வேகம் இருக்குது. ஒரு 40 வந்து ஒரு சின்ன புயல்னு சொல்லிடுவோம். ஒரு 50, 60 எல்லாம் போனீங்கன்னா 3 நம்பருக்கு ஒரு 4 நம்பருக்கு ஒரு நோக்குவாங்க. ஒரு 70, 80 எல்லாம் போனீங்கன்னா பிறந்துடும். வேப்ப மரம் எல்லாம் புளிய மரம் எல்லாம் சாஞ்சு போயிடும். அந்த மாதிரி காற்றுடைய வேகம் ஒன்று இருக்கிறது. இந்த காற்றுடைய சராசரியான வேகம் புயல் இல்லாம ஒரு மனிதனுக்கு சுகமாக இருக்கக்கூடிய ஒரு தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கடல்ல வீசுற காற்று இருக்குன்னு வைங்களேன். அந்த மாதிரி காற்றுடைய வேகம் என்னன்னா ஒரு 20-25 இருக்குங்கன்னா அது புயல் இல்லை, அது ஒரு சராசரியான வேகம். இந்த வேகத்தில்தான் காற்று போனா சுற்றுக்கு 2 மாசம் வரைக்கும் ஆகும். அதாவது காற்று பூமியை சுற்றி வர்றது, இந்த காற்று திரும்பி வர்றதில்லை. ஒரு கோசிக்காக வேண்டி ஒரு 25 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த காற்று மேலே தாண்டி போனுச்சுன்னா 25 கிலோமீட்டர் கூடாம புயலாவும் ஆயிராம மந்தமும் ஆயிராம அப்படியே போயிட்டு வச்சுங்கன்னா அந்த பூமியுடைய சுற்றுலா ஒரு வேகத்தை கணக்கு பண்ணீங்கன்னா ஏறக்குறைய 2 மாசம் இருக்கு. ஏறக்குறைய செஞ்சு போயிட்டு வருவதற்கு 2 மாசம் ஏற்படும். இன்னும் 25, 60, 80 எல்லாம் காற்றை விட்டுங்களா அதுக்கு 1 மாசம் தான் தேவைப்படாது. 15 நாள்ல சுத்தி போட வேண்டும். 80 கிலோமீட்டர் வேகத்தை அடிச்சுனீங்க 15 நாள்ல இந்த காற்று திருப்பி நம்மள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அந்த வேகம் அடிச்சுன்னா அப்ப அந்த காற்று சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா அது போவது 1 மாதம் திரும்பி வருவது 1 மாதம் என்ற கணக்குல வசப்படுத்தி கொடுத்தோம். அதனால இவருக்கு வந்து ஒரு அந்த லிமிட்டோட வசப்படுத்தி கொடுக்கலாம். அதனுடைய போறதா இருந்தாலும் வரதா இருந்தாலும் 1 மாச வேகத்துக்கு அந்த காற்றை ஓட்டிக்கிறான் இவர். அதுக்கு மேற்கொண்ட வேகத்தில் அவருக்கு ஈடுபடாது. அப்ப இதுல இந்த புயல்லாம் அடங்காம இழந்துவிடல. 1 மாச வேகத்துலதான் அவருடைய காற்று வந்தால வசப்படுத்தி கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிறதும் இதுல இருந்து வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு. இது சுலைமான் நபிக்கு மட்டும் உள்ளது. இது வேற யாருக்கும் அல்லாஹ் தரல. வேற யாருக்கும் அந்த மாதிரியான அந்த காற்றை வசப்படுத்தி கொடுக்கிறது தரல. அடுத்தது சுலைமான் நபிக்கு உள்ள இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டா அந்த செம்பு இருக்குல்ல, செம்பு பித்தளை செம்பு, அந்த செம்புங்கிற உலோகம், அவருக்கு செம்பு உலோகத்தை நாம வந்து என்ன செய்யணும் கேட்டா அவருக்கு உருக்கி ஓட செய்வோம், உருகி ஓட செய்வோம் நல்லா சொல்றோம். அசல் நாள் 5 கட்டி செம்புடைய அந்த செம்பு ஊற்றை உருகி ஓட செய்வோம், அவருக்காக ஓட செய்வோம் நல்லா சொல்லி காட்டுறோம். அப்ப தகப்பனாருக்கு வந்து இருந்த ஆக்கி கொடுத்தான். அப்படி இவரு தகப்பனாருக்கு எல்லாம் என்ன பண்ணா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அலன்னாலகுல் ஹதீஸ் இரும்பை அவருக்கு மென்மையாக்கி கொடுத்தான். அவர் நினைச்சதெல்லாம் செய்வார், சட்டம் செய்வார், அது செய்வார். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில இரும்பை உருக்குகிற கலையை அவருக்கு கொடுத்தா, செம்பை உருக்குற கலை இவருக்கு கொடுத்தாங்க. இரும்புனால ஆன காரியம்லாம் முடிஞ்ச பிறகு சுலைமான் நபி என்ன செய்யறாங்க என்று கேட்டா செம்புகள், அவருடைய செம்புகள் அந்த பகுதியில அவர் வாழ்ந்த பகுதியில் தேடனா செம்புகளுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்க உள்ள ஜெருசலம், இஸ்ரேல், பைத்துல் முகத்தஸ், அந்த சிரியா, ஈராக்கு, ஈஜிப்து, இது பூரா அவருடைய சுலைமான் நபியுடைய ஆளுகையில் எந்த பகுதி, இந்த பகுதியில தேடி பார்த்தால் அநேகமா செம்புகள் அதிகமாக கிடைக்கலாம். ஏன்னா அவருக்கு செம்பை வந்து உறுதியை ஓட செய்வோம். செம்பு ஓட செய்வோம் இலக்கியமா சொல்றது. அவனுக்கு என்ன பணம் தண்ணி ஆறா ஓடுது, பணம் வந்து ஆறா ஓடுங்க இருக்கும். அதுக்கு நிறைய இருக்கும். இந்த பணம் ஆறா ஓடுன்னு அர்த்தம் அவன் தண்ணி தான் செலவழிக்கிறான்னு சொல்றமா இல்லையா, அதிகத்தை காட்டுவதற்காக வேண்டி அப்படி ஓடுதுன்னு சொல்லுவோம். அவருக்கு வந்து செம்பு ஆறு ஓடுதுன்னு எல்லாம் சொன்னான். செம்பு ஆறு ஓடுதுன்னு என்ன அர்த்தம், அதிகமான செம்புகள் அவருக்கு இருந்துச்சு, அதை உருகி ஓடக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தோம். அதனால செம்புனால குப்பரை, செம்புனால ஆயுதம், செம்புனால வாள், செம்புனால கேடணும், செம்புனால சும்மாக்கணும், செம்புனால தலைக்கு போடுற கவசம், இப்படி எல்லாமே செம்புகளா செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த செம்பு அதிகமாக கொடுத்திருந்தோம். அந்த பகுதியில செம்பு அதிகம் இருந்திருக்கிறது. இரும்பும் அதிகமாக அங்க வாப்பா இருந்ததுனால இரும்பும் அந்த இரும்பு செம்புகள் வந்து அந்த பகுதியை தேடி பெட்ரோலுங்கிற கருப்பு தங்கம் அதிகமாக கிடைக்கிறதோ அதே மாதிரி அங்க இந்த விஷயமும் கிடைக்கலாம். ஒரு காலத்தில் கண்டுபிடிக்கவும் செய்யலாம். தோண்டி எடுக்கும் பொழுது இது மாதிரி கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது.